இந்த மீராவும் துர்காவும் நம்ம வீட்டுக்கு வந்தது நம்ம சொத்தை முழுசும் சுருட்டிக்கலாம். பத்தும் பத்தாததுக்கு இந்த வீரா தப்பான வழியில பிறந்தவளாம். இதனடி தோண்ட தோண்ட என்னென்னமோ வருது. இந்த கருமவெல்லாம் தீபக்கு தெரியுமா? தீபக் சொல்லித்தா சித்தி எங்களுக்கே தெரியும். தீபக் நேத்து எங்க வீட்டுக்கு வந்து சாரி சித்தி உங்க வீட்டுக்கு வந்து கதறி கதறி அழுது எல்லாத்தையும் சொன்னாங்க. தாம் தோம்னு குதிச்ச மீரா கடைசியில தப்பா பிறந்தவளா? ஆமா சித்தி, மீராவோட அம்மா மீராவை வேற எவனுக்கோ பெற்றிருக்காளாம். அந்த கோவத்துலதான் சோழ மீராவை கொல்லணும்னு அலைஞ்சிருக்கான். ஆனா மீரா எங்க இருக்காங்கிற விவரம் அவனுக்கு சமீபத்துலதான் தெரிஞ்சிருக்கு. சொந்த அப்பனை தெரியல, ஆனா சொந்த அத்தைய மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொத்தை சுருட்ட பக்காவா பிளான் போட்டிருக்காளா? ஆமா சித்தி, சும்மா விட்டுருவோமா நாங்க? மாமா மேல கேஸ் போட்டு ஒரு கோர்ட்டுக்கு இழுக்கிறதுக்காக வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கோம்ல. வெரி குட் வெரி குட். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியாச்சா? ஏண்டி நீலவேணி, வர வர நீ ரொம்ப சமத்தா போயிட்ட. விடவே விடாதீங்க. கோர்ட்ல வச்சு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கிடுங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? முதல்ல மாதிரி அவ்வளோ பெரிய வீட்டை மொத்தமா முழுங்கிட்டு கடங்காரி நாங்க கோர்ட்டுக்கு போறதே உனக்காகதாண்டி. என்னடி நீலவேணி பேச்சே காணோம்? ஒண்ணும் இல்ல சித்தி, ஒண்ணும் இல்ல. என்னென்ன சொத்து கேக்குறதுன்னு யோசிச்சேன். ஏய், கிரிஜாவை ஓவர்டேக் பண்ண விட்டுறாத. எதெல்லாம் லாபமா இருக்குமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்க. சரி சித்தி, எதெல்லாம் ஞாபகமா இருக்கோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறேன். சொல்றத சொல்லிட்டேன். நீ வாங்கினா வாங்க, வாங்காட்டினா போ. நீங்க பண்ண பாவத்துக்கு ஒரு நாள் நடு தெருவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கலப்பா. ஒரு செத்த எலி மாதிரி உன்னை ரொம்ப கேவலமா வெளியில தூக்கி போட்டதுக்கு அப்புறமாவும் உன் திமிரு அடங்கலையா? ஏசி வச்ச கார்ல தான் வந்துகிட்டு இருந்தேன். பாழா போன காரு பாதியிலேயே மக்கர் பண்ணிருச்சு. என்ன நீங்க எல்லாம் காருக்குள்ள உட்காந்தா விளங்குமா? அப்படியே வெடிச்சு செதறாம போச்சு. அது வரைக்கும் நீங்க சந்தோஷப்படுங்க. வேண்டாம் வேதாந்தம், எனக்கு கோவம் வந்தா அவ்வளவுதான். என்ன பண்ணுவ நாராயணி நீ? சொல்லு நாராயணி, கேக்குறல்ல. என்ன பண்ணுவ? என்ன தைரியம் தான் என் பேரை சொல்லுவேன். அது ரொம்ப நல்லவங்களையும் ரொம்ப ரொம்ப பெரியவங்களையும் தான் பேர் சொல்லி கூப்பிட கூடாது. உன்ன மாதிரி துண்டு டிக்கெட் எல்லாம் என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா கூப்பிடலாம். அந்த மாதிரி பார்த்தா நீ தெய்வமா கும்பிடுறியே துர்கா, ஆமா, அவ கூட தான் துண்டு டிக்கெட். மீராமா மீராமான்னு நாய்க்குட்டி மாதிரி பின்னாலே ஓடுற பாரு, அவளும் துண்டு டிக்கெட் தான். வேண்டாம் வேண்டாம், அவங்க ரெண்டு பேரை பத்தி மட்டும் ஏதாவது தப்பா பேசுன கோவம் வருதா? ஏன் கோவம் வரணும்? நான் என்ன தப்பா சொன்னேன்? சொத்தை சுருட்டுறதுக்காக சொந்தத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, எது வேணாலும் பண்ணுவாளுங்க. கேடு கட்ட ஜென்மங்க. நல்லவங்களை தப்பா பேசாத நாராயணி. தெருவுல போகும்போது தண்ணில அடிபட்டு செத்து போயிருவ, ஜாக்கிரதை. அப்புறம் அந்த மாதிரி செத்தா மீராவும் துர்காவும் தான் எனக்கு முன்னால செத்து போயிடுவாளுங்க. இந்த மீராவை பத்தியும் துர்காவை பத்தியும் இந்த நீலவேணி என்னென்னமோ சொல்லி வாந்தி எடுக்கிறா. கேட்கவே காது கூச்சமா இருக்கு. அவங்க ஒண்ணு சொத்தை சுருட்டுறதுக்காக உண்மையை மறைக்கல. சொந்தம் எதுவும் அந்த வீட்டை விட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக தான் மறைச்சாங்க, தெரியுமா? சும்மா நிறுத்துறா.
துர்கா நல்லவன் மீரா நல்லவனே வேற எவகிட்டயாவது போய் காது குத்து. நாங்கெல்லாம் கெட்டவங்கன்னு ஓப்பனா ஒத்துக்குவோம். உங்க துர்கா மீரா மாதிரி நல்ல பொம்பளைக்கு மாதிரி போர்வையை பொத்திக்கிட்டு கொல்லாத வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க தான், நல்ல பொம்பளைங்க தான். திரும்ப திரும்ப அவளுங்களை நல்ல பொம்பளைங்கன்னு சொல்லாத. என்ன பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ரெண்டு பேரும் நடுக்க. வந்த ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே ஓங்கி அரைஞ்சிருப்பேன். உன்னை தொட்ட அந்த பாவம் என்னை விட்டு 7 ஜென்மத்துக்கு போவாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை அறையாம போறேன். சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. 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 மீராவுடைய அம்மா நடத்த கெடுத்து அந்த மீராவை பெற்ற. மீரா நல்ல பிறப்பில்ல, கள்ள தொடர்புள்ள கூத்த எருக்கலாம். என்ன நடக்குது? நாம ஒண்ணு நினைச்சா அதுவா வேற ஒண்ணு நடக்குது. பாவம் மீரா அடி மேல அடியா விழுந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்ச தீபக் என்ன பண்ணிருப்பாரு? கருவ கலக்க போனதை அவ மறைச்சதுக்கே அவ்வளோ கோவப்பட்டவரு. இப்போ அப்பா ரகசியத்தை மறைச்சதுக்கு என்ன பண்ணிருப்பாரு? மாறி மாறி கணத்துல அடிச்சிருப்பாரா? இல்ல மீராவை மொத்தமாவே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிருப்பாரா? ஐயோ, என்ன நடந்ததுன்னே தெரியலையே. என்ன நடந்திருக்கும்? நாகா, வாங்க தீபக். தீபக், வர வர மீற போற போக்கி சரியில்லை நாகா. நான் அவகிட்ட உண்மையா இருக்கிற மாதிரி அவன் என்கிட்ட உண்மையாவே இல்ல. இப்போ 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 அவ புதுசா என்ன வேலை பார்த்திருக்கா தெரியுமா? நல்லா தெரியும் தீபக். சோலை உங்களை பார்த்திருக்கான். சோலை மீராவோட அப்பா, அதானே சொல்ல வரீங்க? மீரா அவனுக்கு பிறந்த குழந்தை இல்ல, அவன் மனைவிக்கு தப்பா பிறந்த குழந்தை, அதானே? சொன்னான், உங்ககிட்ட சொன்னதை என்கிட்டயும் வந்து சொன்னான். நான் என்ன பண்ண தெரியுமா? பலார்னு கண்ணத்துல விட்டேன். நிஜமா தீபக்? ஆமா, நான் அடிச்சேன் அவனை. எனக்கு நல்லா தெரிஞ்சது அவன் பொய் சொல்றான்னு. அவன் மீரா மேல ஏதோ ஒரு கோபத்தை வச்சுக்கிட்டு மனசுல தோணுனதையும் வாயில வந்ததையும் சொல்றான் தீபக். நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க, வேண்டாம். நாகா, அவன் சொல்லியிருந்தா மட்டும் நான் நம்பியிருக்க மாட்டேன். மீராவும் சொன்னாலே. ஐயோ, மீராவும் சொன்னாளா? என்ன என்ன சொன்னா தீபக்? சொன்னான், சோலை எங்க அப்பா, துர்கா மேடம் என் சொந்த அத்தைன்னு சொன்னான். தெய்வமே தெய்வமே, இது என்னது? இது புதையல தோண்ட போய் ஒவ்வொரு பூதமா புறப்பட்டு வந்துட்டு இருக்கே தீபக். ஐயோ, துர்கா மேடம் மீராவோட சொந்த அத்தையா? ஆமா, துர்கா மேடம் சோலையோட சொந்த தங்கச்சி, மீராவோட சொந்த அத்தை. இத துர்கா மேடமே ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா சோலை என்கிட்ட சொன்னது உண்மைதானா? ஆமா, அவர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. நீ அவரை அவசரப்பட்டு அடிச்சதுதான் தப்பு. என்னது? எதுக்கு தீபக் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? எதுக்கு மீரா அத்தை உறவெல்லாம் மறைக்கணும்? வேற எதுக்கு? மொத்த சொத்தையும் சுருட்டதான். சொத்தை சுருட்டவா?
ஆமா, யாரோ மாதிரி சொந்த அத்தையே மாமியாரை கொண்டு வந்து மொத்த சொத்தையும் சுருட்ட பிளான் பண்ணிருக்காங்க. தெய்வமே, தெய்வமே, இதை என்னால நம்பவே முடியலையே. மீராவை நான் ஒரு பச்சை குழந்தை மாதிரில பார்த்தேன். அவ பச்சை குழந்தை இல்ல, பக்கா ஃப்ராட் குழந்தை. எங்க அப்பாவை துர்கா மேடம் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்புறம் தான் துர்கா அம்மா மீரா கிட்ட சொன்னாங்களாம், நான் உனக்கு மாமியார் மட்டும் இல்ல, உனக்கு அத்தைன்னு. இதை என்ன நம்ப சொல்றியா? ஏன் நம்பல தீபக்? ஒருவேளை அது உண்மையா கூட இருக்காது. இனிமே அவ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. எனக்கு நல்லா தெரியும், இது பக்கா பிளான். நாலு கணக்கா நல்லா யோசிச்சு ரெண்டு பேரும் பக்காவா போட்ட பிளான். சச்சா, நீங்க பெருசா கற்பனை பண்ணிக்கிட்டே போறீங்க தீபக். கற்பனை இல்ல, கற்பனையே இல்ல. நான் 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 கண்ணால பார்த்த நிஜம், நான் காதால கேட்ட நிஜம். நிஜம் நிஜம் நிஜம். இதெல்லாம் நிஜம் நாகா. மீரா மீரா என் மேல வச்சிருந்த காதல், நேசம், பாசம் எல்லாம் பொய் பொய் பொய். ஏமாத்திட்டா, என்னை ஏமாத்திட்டா. என்ன மீரா நல்லா ஏமாத்திட்டா. அவதான் எனக்கு எல்லாமே மொத்தமா நம்புற என்ன நல்லா ஏமாத்திட்டா. அவளை பார்க்கவே வெறுப்பாவும் வேதனையாவும் இருக்கு. ஐயோ, என்ன தீபக், என்ன தீபக் சொல்றீங்க? மீரா ஒண்ணு உங்க கூட ட்ரெயின்ல டிராவல் பண்றவ இல்ல தீபக், உங்க கூட லைஃப்லயே டிராவல் பண்றவ. அவளை பார்க்க வெறுப்பாவும் வேதனையாவும் இருந்தா அப்புறம் அவ கூட எப்படி நீங்க சேர்ந்து வாழ்வீங்க தீபக்? இது எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். குற்றப்பார்வை சுற்றம் இல்லை. கடல்னா நுரை இருக்கும் தீபக், மனுஷன்னா குறை இருக்கதா செய்யும். மீராவை நீங்க தேவதை மாதிரி பார்க்கலாம், ஆனா தெய்வம் இல்ல தீபக், தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு. அதனால அவளை மன்னிச்சு நடந்த தப்ப மறக்க பாருங்க தீபக். நடந்ததுக்கு பேர் தப்பா நாகா? துரோகம், பெரிய நம்பிக்கை துரோகம். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க நாளைக்கு நான் தூங்கும் போது என் தலை மேல கல்லு போட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சாரி தீபக், சாரி. இதை என்னால அக்செப்ட் பண்ணவே முடியாது. உங்க கற்பனை அன்லிமிட்டடா போகுது. இல்ல நாகா, நான் கரெக்ட் லிமிட்ல தான் போயிட்டு இருக்கேன். மீரா தான் ரொம்ப ரொம்ப அன்லிமிட்ல போயிட்டு இருக்கா. நாகா, நான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனா இருந்தேன், ஆனா இப்போ நரகத்துல நடமாடுற மாதிரியே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல நாகா, ஒரே குழப்பமா இருக்கு. சாரி நாகா, நான் கிளம்புறேன். பை. தீபக், ஒரு நிமிஷம். அப்பா மீரா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. மீரா பொறப்ப பத்தின ரகசியம் அவருக்கு தெரிய வேண்டாம். அப்பா ஹார்ட் பேஷண்ட், அவரால் இதை தாங்கிக்க முடியாது தீபக். சொல்ல மாட்டேன், வரேன். எஸ், வந்துருச்சு வந்துருச்சு. கதை என் கைக்கு வந்துருச்சு. நான் வளைச்ச இடத்துக்கே வந்துருச்சு. மீரா மீரா மீரா, என் உடம்புல இருந்து காக்கி சட்டைய கழட்டின, நான் உன் கழுத்துல இருந்து தாலிய கழட்டுறேன். தீபக்க உன்கிட்ட இருந்து வார்த்தையில பிரிச்சுட்டேன், சீக்கிரமே வாழ்க்கையில இருந்தும் பிரிக்கிறேன். என்னடா இது நீலவேணி, என்ன டென்ஷனு? ஏன் ரெண்டு பேரும் குறுக்க நடந்துட்டு இருக்கீங்க? அங்க என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு தெரியாம டென்ஷனா இருக்கு. அதான் அந்த துர்கா போன் பண்ணி தைரியம் இருந்தா கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாள. இந்த மாதிரி சொன்னவ சொன்னதோட நிறுத்திட்டாளா இல்ல கோர்ட்டுக்கு போக தயாராயிட்டாளன்னு தெரியவே இல்லையே. நம்ம என்ன நினைச்சோம்,
நம்ம கேஸ போட்ட உடனே மாமா மான அவமானத்துக்கு பயப்பட்டு நம்ம எல்லாரையும் சமாதானம் கூப்பிட்டு நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கலாம்னு நினைச்சோம். இப்போ எதிர்பக்கம் சத்தத்தையும் காணும் சமாதானத்தையும் காணும்னு நினைக்கும் போது மனசு பக்கு பக்குன்னு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஏன் கலவரம்? எது கலவரம்? நம்ம கோர்ட்டுக்கு போறோம், அப்பாவை கோர்ட்டை நிப்பாட்டுறோம், நமக்கு என்ன தேவையோ சட்டையை பிடிச்சி வாங்குறோம். சபாஷ் தம்பி, நீங்க 4 பேரும் ரொம்ப உயர்வான ஒரு எண்ணத்துல தான் இருக்கீங்க இல்ல? என்ன சொன்னீங்க தம்பி? உங்க அப்பாவை கூண்டுல ஏத்தி அவர் சட்டையை பிடிச்சி தேவையானதெல்லாம் வாங்கிக்க போறீங்களா? ஆமா. இந்த நார வாழ்க்கை வாழ்றதுக்கு பேசாம நாண்டுகிட்டு செத்து போலாமே. வேதாந்தா, டேய் 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 டேய், நீ இருத்துங்கடா, நான் பேசணும். வேதாந்தா, டேய் முதல்ல என்ன பேச விடுங்கடா. நான் உங்ககிட்ட பேச தாண்டா வந்திருக்கேன். ஏடா நீங்க 2 பேரும் என்ன மனுஷ பிறப்பா இல்ல மிருகமாடா? கங்காதர ஐயா அந்த தெய்வத்துக்கு சமானமானவன், பவானி அம்மா அதுக்கு மேல ஒரு படி. இவங்க 2 பேருக்கு பிறந்த நீங்க எப்பற மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? கங்காதர ஐயா வீட்டுல தொட்டில கட்டி உங்களை தாளாட்டலடா, அவரோட தோல்ல தொட்டிலா கட்டி உங்களை தாளாட்டி இருக்காரா? அவருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவீங்களா? டேய் நான் உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்கு வரலடா, சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன். அவன் பொண்டாட்டி உயிரோடு இருக்கப்பவே காசு இருக்கிற திமிர்ல அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஆனா உங்க அப்பா உங்க அம்மா இறந்த பின்னாலையும் ஊரே சொன்னதுக்கு அப்புறம் கூட மறு கல்யாணம் பண்ணிக்கலையே. மகன்களோட நல்லதுக்காக வாழ்ந்தவருக்கு அவருக்கு நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவீங்களா? அப்பாவை சொத்தா நினைக்காம அவர் சம்பாரிச்சத சொத்தா நினைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கேக்குறேன்ல, சொல்லுங்கடா சொல்லுங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவரை உருட்டி மிரட்டி சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? அந்த காசை வச்சு நீங்க வீடு வாங்கினா ஒரே வாரத்துல அந்த வீடு இடிச்சு உங்க தலைமையில தாண்டா விடும். அந்த காசை வச்சு நீங்க காரை வாங்கினா அந்த கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகி மலை மேல இருந்து கீழே விழும். அந்த காசை வச்சு நீங்க வீட்டுல ஏசி போட்டீங்கன்னா வீடு என்னமோ குளுகுளுன்னு தான் இருக்கும். ஆனா தப்பு பண்ணிட்டமேன்னு நீங்க மனசு புழுங்கி செத்து போயிடுவீங்க. டேய் உங்க அப்பா உங்களை வளர்த்த விதத்துக்கும் நடத்தின விதத்துக்கும் நீங்க அவருக்கு கோயில் கட்டணும். ஆனா கோர்ட்டுக்கு கூப்பிடுறீங்களாடா? நீங்க எல்லாம் நல்லா வாடா இருப்பீங்க. இத பாருங்க, இந்த வேதாந்தத்தை ஒரு வேலைக்காரனா நினைக்காம கடவுள் உங்களுக்கு கொடுத்த கடைசி வாய்ப்பா நினைச்சு கோர்ட்டுக்கு போற நினைப்ப வாபஸ் வாங்கிக்கங்க. செத்தால சாவமே தவிர கோர்ட்டுக்கு போற நினைப்ப மாத்திக்கவே மாட்டோம். என்ன சொன்னாலும் சரி, எவன் சொன்னாலும் சரி, நாங்க எம வாயில விழுந்தே தீருவோன்னு நீங்க அடம் பிடிச்சா இந்த வேதாந்தம் இல்லடா, அந்த வேங்கடத்தான் வந்தாலே உங்களை காப்பாத்த முடியாது. எக்கேடாவது கெட்டு போங்கடா. டேய் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, தர்மத்துக்கு விரோதமா போனா கடைசியில தெருவுல தாண்டா விழுந்து கிடக்கணும். இந்த வார்த்தை அந்த துர்காவுக்கு பொருந்தும் இல்ல? இல்ல மீராவோட சொந்த அத்தையா இருந்துகிட்டு எதுவுமே தெரியாத பாப்பா மாதிரி மாமியாரா வந்து தாப்பால் போட்டாலே அந்த துர்கா, அவளும் தர்மத்துக்கு விரோதமா போனவ தானே? எல்லா திருட்டுத்தனமும் பண்ணி என்னமோ மகா உத்தமை மாதிரி மாமியார் தேவை விளம்பரத்தை தான் பார்த்து வந்து அதிகாரம் பண்ண துர்காக்கும் இது பொருந்தும் இல்ல? அவளும் தெருவுல தானே நிப்பா. எங்க இருந்தோம் அந்த துர்கா மீராவோட சேர்ந்துகிட்டு எங்க அப்பாவோட சொத்தெல்லாம் சுருட்ட பாப்பா. அவருக்கு பிறந்த அதை நாங்க பண்ணக்கூடாது இல்ல? சொல்லுங்க வேதாந்த சார், கண்ணபுரான் மாதிரி கங்காதனுக்கு தூது வந்தல்ல, துர்கா பண்ணது பச்சை துரோகமா இல்லையா? வாய மூடுங்கடா. துர்காமாவை என்னடா நினைச்சீங்க? 1 லட்சம் பேர் ஒன்னா உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏமாத்தவும் தெரியாது, சூழ்ச்சி பண்ணவும் தெரியாது. அவங்க இந்த மாதிரி உறவை சொல்லாம கொள்ளாம இருந்தது ஒரு நல்ல காரணத்துக்காக தான். அது என்னதுக்கு அது நல்ல காரணம்? நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ங்கற ஒரே காரணத்துக்காக தான். இப்ப எல்லாரும் ஒன்னாவா இருக்கோம். ஏய் அந்த நாடகாரி வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒன்னாவும் இல்ல நல்லாவும் இல்ல. போய் சொல்ல அந்த துர்கா கிட்ட. கங்காதரம் வேணா இழிச்ச வேணா இருக்கலாம், ஆனா அவர் பசங்க புத்திசாலிங்க. உன் வேலை இங்க நடக்காது, வேற எவனையாவது போய் ஏமாத்தன்னு போய் சொல்லு போ.
மானம் கெட்டவனும் மரியாதை கெட்டவனும் தாண்டா அந்த வார்த்தையை சொல்லுவான். என்னடா சொன்ன?